ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் வரும். அது என்ன அப்படின்னா டெம்பரவரி கம்ஃபர்ட். அதாவது ஒரு தற்காலிகமான வேலைக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இது எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஒரு மிகுந்த வேதனையில் ஒரு சோர்வில் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு ஒரு டெம்பரரி கம்ஃபர்ட் கொடுப்பாரு. இப்போ நம்ம இதை எங்கே பார்க்கலாம்னா யோனா 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். யோனா நினிவே பட்டணம் அழியும் அப்படின்னு சொல்லி அவன் காத்து கொண்டிருக்கான். அது அழியாது அப்படின்னு தெரியும் போது அவனுக்கு ஒரு மன சோர்வு ஏற்படுது. அவன் என்ன பண்ணுறான், போய் உட்காந்துருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறான்னா டெம்பரரியாக ஒரு செடியை வளர பண்ணி அவனுக்கு ஒரு நிழல் கொடுக்குறாரு. அது ஒரு டெம்பரரி கம்ஃபர்ட். அடுத்த நாளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செடி பட்டு போயிடுச்சு. அந்த டெம்பரரி கம்ஃபர்ட் ஏன் கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னா அந்த டைம் அவன் ரொம்ப சோர்வாக இருக்கான், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம எலியாவோட வாழ்க்கையில் பார்க்கும்போதும் எலியா நான் சாவ போகிறேன்னு சொல்லி அவன் படுத்திருக்கும் போதும் கர்த்தர் அந்த டைம் ஃபஸ்ட்டு அவன் என்ன எழுப்பி விட்டு நீ முதல் உணவை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரரி கம்ஃபர்ட். அதற்கு பின்பதாக நீ போக வேண்டிய தூரம் அநேகம் சொல்லி அவனுக்கு ஒரு திட்டத்தை காட்டுறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் சில டெம்பரரி கம்ஃபர்ட் வரும்போது நம்ம ரொம்ப வேதனையில் இருப்போம், நம்ம சோர்வில் இருக்கும்போது சில டெம்பரரி கம்ஃபர்ட் கர்த்தர் கொடுப்பாரு. அதுலேயே என்ன பண்ணிடக்கூடாது, தங்கிடக்கூடாது. அந்த டெம்பரரி கம்ஃபர்ட் கர்த்தர் கொடுக்கும்போது நம்ம ஒரு காரியம் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்ம கிட்ட ஏதோ ஒரு காரியம் கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கை குறித்த அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறத கர்த்தர் சொல்றார் என்பதை நம்ம நிதானித்து அறியணும். God bless you.